அல்லாவுடைய சிபத்துகளின் தன்மைகளையும் அல்லாவுடைய தாத்திலும் உள்ளமையிலும் தன்னை அர்ப்பணம் செய்து வலிமார்கள் ஆரிஃபீன்கள் ஷேகுமார்கள் அந்தஸ்து எப்படிப்பட்டது என்றால் சற்று சிந்தித்து பார்க்க தான் நாம் கடமைப்பட்டுள்ளோம். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ஒரு ஆடு அல்லது மாடா இருக்கிறார், அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டா அந்த உணவு ஹலால் ஆயிடும். அதே பிஸ்மில்லா சொல்லாம அறுத்து அந்த உணவு வந்து ஹராம் ஆயிடும். செத்த பிராணி சாப்பிடும். அல்லாவுடைய ஒரே ஒரு திருநாமத்தை கொண்டு முழு ஆடு முழு மாடு முழு ஒட்டகம் ஹலால் ஆயிடும். அல்லாவுடைய ஒரு திருநாமத்துக்கு இல்லைன்னு சொன்னா சதாலாதுகள் செய்யக்கூடிய நல்லடியார்கள் வழிமாறுகள் அவர்களுக்கு என்ன பவர் நடந்துக்கிறாங்க. பிஸ்மில்லான்னு சொன்ன உணவு ஹலால் ஆடு, பிஸ்மில்லான்னு சொல்லி மெய்யித் அது செத்த கறி மாதிரி சாப்பிடுவாங்க. இல்லைங்களா? அல்லாஹ் தாலாவுடைய பெயர் எங்கே இருக்கிறதோ அந்த நப்சுதான் ஹயாத்தா. அல்லாவுடைய திக்ர் எங்க இல்லையோ அது மெய்யித்தான இங்கே 9 பேர் இருக்கும். இப்போ சில பேர் தூங்குறாங்க, சில பேர் கவனம் இல்லாமல் இருக்காங்க, திக்ர் இல்லாமல் இருக்காங்க. ஒரு அடியான் மட்டும் அல்லா இருக்கிறார். அல்லாஹ் இந்தியா நல்லா காட்டிட்டு இருக்கிறான், உஸ்தாத் நல்லா காட்டிட்டு இருக்கிறான், உஸ்தாத் நல்லாவுடைய கலாம் தான் வெளியாது, நீ நல்லா கேட்க வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாவுடைய உட்கார்ந்து இருந்தாருன்னா அவங்க தான் அயாத்தா இருக்கிற மாதிரி, மற்றவங்கன்னா மையத்து மாதிரி. அசவுள்ளது இருக்கிற நமத்தில் ஐவல் மையத்தா அயாத்தா இருந்தா ஒரு ஜும்மா பள்ளிவாசல்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் 5000 பேர் இருந்தாங்க. எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஒரு ஆள் முடிவு கொண்டு உட்காந்து இந்த யூஸ் இல்லை, அல்லாவுடைய வெளியாகுது, அல்லாவுடைய கலாம் தான் இந்த ஊராகுது, என்ன எல்லாம் கட்ட வச்சுட்டு இருக்கான் உட்காந்துதான் வச்சுங்க. 4990 மையத்து மாதிரி அல்லாவுக்கு செய்ய ஒருத்தர் தான் ஹயாத்தா இருக்கிற மாதிரி. ஒரு கிறிஸ்துவ ஞானி இருந்தாங்களாம், மொத்தம் போயிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்டி இருந்தாங்க. திடீர்னு அந்த சூஃபியானி மையத்தை அதை சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே எல்லாம் குளிச்சு போட்டாலும் குளிப்பாட்டாங்க, ஊசிட்டா விடணும். அந்த ஊரில் இன்னொரு சூஃபியா இளைஞர் இருந்தாங்க. அவங்கள சொன்ன அவங்க வந்தாங்க, அங்கேருந்து வந்து காலத்தட்டி ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லை ஹயாத்தா இருக்கிறவங்க மையத்தெல்லாம் குளிப்பாட்டுது அப்படின்னாலும் மையத்தா இருக்கிறவங்க ஹயாத்தா இருக்கிறவங்க நான் அதுக்குள்ள உட்காந்துருக்கிறேன், எல்லாரும் குளிப்பாட்ட வைக்கிறான்னு. இவனா நான் குளிப்பாட்டுங்களாம் மையத்து மாதிரி. இப்போ ஹயாத்தா இருக்கிற என்ன மையத்துக்கெல்லாம் சேர்த்து குளிப்பாட்டுதுன்னு சொன்னாங்க. கல்புனா மரணிச்சுக்கிறது என்ன வந்து உடல் ஹயாத்தா, கை காலாடுது, கையாடுது, கண்ணாடுது, எல்லாம் ஆடுது. கல்பு மையத்தார் அல்லாவுடைய திக்கிற கொண்டு கல்பு ஹயாத்தா 24 மணி நேரம் அல்லாஹ் திக்கிற கொண்டு கல்பு ஹயாத்தா. நான் செத்து போயிடணும். நான்
நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் நடக்கிறேன், நான் உட்கார்றேன், நான் சாப்பிட்றேன். இந்த நான் செத்து போயிடணும். நல்லா சாப்பிட வைக்கிறான், நல்லா கொண்டு வைக்கிறான். அல்லா தான் எங்களை உணர்வு ஜாஸ்தியாக நான் செத்து போயிடணும். ஒரு சூழ்ஞானி இளைஞானி ஒருத்தர் குகையில இருந்து அல்லா இருந்துட்டு இருந்தாராம். அவனை பார்த்து துவாவான்னு சொல்லிட்டு அந்த நாள் அரசர் வந்தாராம். அந்த வாசல் நின்று அந்த சாதிக்கிட்ட புரியுதுட்ட அரசர் வந்துருக்கான்னு சொல்லுங்க, சர்க்காரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. முடிவு போய் சொல்லிட்டார், அரசர் வந்து அவங்களை பார்க்கணும் அப்படின்னு. அது சேர சொல்லி விட்டாங்கன்னா நான் செத்தவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க. நான் செத்தவர் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் செத்தவர் நான் செத்தவர் வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சர்க்கார் ஹயாட்டா இருந்தா பார்க்க வரலாம், சர்க்கார் மூத்தவன் நாயம் வரணும்னு கேட்டான். அப்ப சேர சொன்னாங்களா, நான் செத்துப்ப என்னை சொன்னானு உனக்குன்னு நான் உண்டு பார், நான் அரசன், நான் பார்க்க வந்திருக்கிறேன், அந்த நானை சாவடிச்சுடுவான்னு சொன்னாங்க. நான் செத்துப்பா என்னை சொன்னது நான், உனக்குள்ள உட்கார்ந்துக்கல நான் அரசன், அதை உரிச்சுட்டு வா, சேஷமா வரும்போது நான் இல்லேன்னு வா, நான் அதன்னு வா, நான் மெய்யிட்டுன்னு வா, நான் ஜாகின்னு வா, அப்பதான் எல்லாரும் கொடுப்பான்னு சொன்னாங்க. அல்லாவுடைய திக்ரு தான் இந்த உலகத்துக்கு ஹயாத். உலகத்தில் அல்லாத திக்ரு செய்யக்கூடிய ஒருவர் இருக்கும் வரை இந்த உலகத்தையே அல்லாஹ்வால் அழிக்க மாட்டான். இந்த முழு உலகத்தும் ஹயாத்தாக திக்ரு கொண்டுதான். அல்லாஹ் ஒன்று கூட இல்லை, அல்லா அழிச்சு வர்றாங்க. ஏன்னா ஹயாத் இல்லை. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு, எல்லாமே செயல் போயிடுச்சு. உடம்புல எல்லா உடம்புமே செயல்ந்துச்சு. ஒரே வேணும் ஆடிட்டு இருக்கு, ஆடிட்டு அந்த கால் ஆடிட்டு இருக்கு. அடக்குவாங்களா அடக்க மாட்டாங்க. இந்த உறுப்புனா ஹயாத்து. எப்போ அடக்குவாங்க? அந்த உறுப்பும் அடங்கணும். ஒரே ஒரு உறுப்பு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அடக்க மாட்டாங்க. அதே மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஒரு அடியான உட்கார்ந்து அல்லா செஞ்சுட்டு இருந்தா அந்த ஒருவருக்கான உலகத்தை அல்ல இயக்கிடுவாங்க. அவருக்கான சூரியன் சுழலும், பூமி சுழலும், சந்திரன் மேலே செய்யும், ஆறு கடல்கள், எல்லா உலகத்திலும் எல்லா வஸ்துக்களும் எல்லாம் இயக்குவோம். யாருக்காண்டி? ஒரு அல்லா சொல்லக்கூடியவருக்காக. அப்ப நம்ம கல்வை எப்பயுமே ஹயாத்தா வச்சு நாம் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கும். கல்வி நடக்குது, கல்வி ஜனாதா நடக்குது அப்படின்னு நம்ம கவலையே இல்லாமல் இருக்கும். சூர்யா என்ன செய்வாங்களாம், ஒரே ஒரு வினாடி எல்லாம் மறந்தா அழுவாங்க. ஒரு சூஃபிஞானிய பார்க்கலான்னு ஒரு முடி வந்துட்டே இருந்தாரா. முடி வர்ற வழியில அங்க உள்ள ஆடு மாடுகள்லாம் பேசிக்கிட்டான். அவங்க எந்த சேரை பார்க்க போறாங்களோ அப்பா தேட்டான்னு பேசிக்கிட்டான். சுற்றும் நம்ம போகிற சேரை அப்பா தேட்டாங்க, நம்ம ஆடு பாடம் பேசிக்குதே அப்படின்னு நம்ம கவலையாக போனாங்க. சரி, ஜனாதாவை கபராவது வரலாம், கபரையாவது போனாங்க. அந்த ஷேஃபை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அந்த ஷேஃபும் பார்த்து வந்தாங்க. அலைக்கும் சலாம், நல்லா இருக்கிறேன் சர்க்கார், நான் கோச்சுக்காதீங்க, வர்றதா நீங்கள் மூத்தவங்க பண்ணிங்க, எல்லாம் ஆள் பண்ணான்னு பேசிச்சு, எனக்கு எல்லாம் கேட்க வச்சான் அப்படின்னு சொன்னாங்க.
எந்த டைம் கேட்டீங்கன்னு மாதிரி காலையில் 10 மணிக்கு. அதுதான் அந்த நேரம் கொஞ்சம் அல்லாவை மறந்துருந்தேன். நான் கொஞ்ச நேரம் அல்லாவை மறந்துட்டு கொஞ்சம் நேரம் வேலை வீடு சின்ன பிரச்சனை பேசிட்டு இருந்தோமா, நேரம் மறந்துருந்தேன். அதான் அல்லா வந்து மையத்தை காட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில வினாடிகள் மறந்தா கூட அந்த வினாடி தான் மையத்தா போயிட்டனே அப்படின்னு அழுவாங்க சொல்லியாரு. நாம சதா மையத்தா இருக்கிறோம். கல்வால உடலால் ஹயாத்தா இருக்கும், உள்ளத்தால மையத்தா இருக்கும். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். கல்வ ஹயாத்தாக முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க? ஹயாத்தாம கூட இருக்கணும். ஹயாத்தாம கூட உட்கார்ந்து நம்ம கருத்து சேர்த்து ஹயாட்டாக கொடுக்கணும். நம்ம கருப்பு கபூர்ஸ்தான் மாதிரி ஆயிருக்கூடாது. ஜனாதாக்கள் பெட்டியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இல்லமாக இருக்கணும். அரிசுல்லாவாக இருக்கும். என்ன ஆகணும்? இறைவன் குடியிருக்கும் இல்லமாயிரும். கரிசிக்கும் நேரம் அல்லாஹ் மறக்கூடாது. அப்படி இருந்தால் நாமளும் அல்லாஹ்வுடைய கல்மகையாதாயிரும். சூஃபியாக்கள் மரணத்துக்கு கூட ஹேட்டா இருக்காங்க. காரணம் அல்லாஹ் மறக்கிறதே இல்லை. அவங்களாம் எங்க அப்படி அடங்கிய பிறகும் ஹேட்டா இருக்காங்க. நாம் இருக்கும்போதே மைத்தா இருக்கோம். இருக்கும்போதே நம்ம நடமாடும் மையத்துகள் நாமெல்லாம். அவங்க கபரில் அடங்கிய ஹயாத்தாங்க வரும். நாம் நடமாடும் மையத்துகள் அவங்க யாருங்க? கபரில் அடங்கிய ஹயாத்தாங்க. அல்லாஹ் நம்ம கல்வியும் அல்லாஹ் ஹயாத்தாங்க சதா இடைவிடாமல் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹயாத்தா